வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி மத்தியமா கோர்ஸ். ஹிந்தி மத்தியமா பாக் 6ல் ரச்சனாவில் பார்ட் 4 4வது பாடம். சந்திக்க பூத்கால் டவுட்ஃபுல் பாஸ்ட், சந்தேகத்தை காட்டும் இறந்த காலம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இந்த டவுட்ஃபுல். சந்தேகத்தை காட்டும் இறந்த காலமாக இருக்கும். எல்லாம் ஜவஹர்லால் ஜி மே इस सभी को कितने रुपये दिए होंगे? ஜவஹர்லால் ஜி இந்த சபையில் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கலாம்? ஜவஹர்லால் जी ने इस सभा को 1 करोड़ रुपये दिए होंगे. ஜவஹர்லால் ஜி இந்த சபையில் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம். क्या रसीदा ने कल चाय भी थी? சாய்னா டீ குடிக்கிறது, கல்னா நேற்று, பீனா குடிக்கிறது, சாய் பீனா டீ குடிக்கிறது. क्या रसीदा ने कल चाय भी दी? ரசிதா நேற்று வந்து காபி குடித்தாளா? ரசிதா நே கல் சாய் பி ஹோகி, ரசிதா நேற்று காபி கொடுத்துருக்கலாம். क्या ஸ்ரீராமச்சந்திர ने त्यागराज को दर्शन दिए दे? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தியாகராஜருடைய தரிசனம் கிடைத்திருக்குமா? त्यागराज जी ने श्री रामचंद्र जी ने त्यागराज को दर्शन दिए होंगे. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு தியாகராஜர் வந்து நேற்று தரிசனம் கொடுத்துருக்கலாம். क्या सीता ने रामस्वामी को पत्र लिखा? நேற்று சீதா ராமசுவாமிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்களா? சீதா ने रामस्वामी को पत्र लिखा होगा. சீதா ராமசாமிக்கு கடிதம் எழுதியிருக்கலாம். பத்திரானா கடிதம், லிக்கானா எழுதுறது. கல் ராஜாஜி கிஸ் விஷய பர் போலே? நேற்று ராஜாஜி என்ன விஷயமாக பேசினார்? கல் ராஜாஜி ஸ்வஸ்த் பாரத் கே விஷய பர் போலே. நேற்று ராஜாஜி, கல்னா நேற்று, ஸ்வஸ்த் பாரத்னா ஆரோக்கியமான பாரதம், கே விஷய பர் போலே ஆரோக்கியமான பாரதத்தை பற்றி பேசியிருப்பார். நேற்று ராஜாஜி, கல் ராஜாஜி ஸ்வஸ்த் பாரத் கே விஷய பர் போலே. நேற்று ராஜாஜி ஆரோக்கியமான பாரதத்தை பற்றிய விஷயத்தை பேசியிருப்பார். விஷால் ने यह किताब कब लिखी? விஷால் இந்த கடிதத்தை எப்போது எழுதியிருந்தார்? விஷால் ने यह किताब कल लिखी होगी. விஷால் இந்த புத்தகத்தை, விஷால் ने यह किताब कब लिखी, விஷால் இந்த புத்தகத்தை எப்போது எழுதினார்? விஷால் ने यह किताब கல் லிக்கி ஹோகி. விஷால் இந்த புத்தகத்தை நேற்று எழுதியிருந்திருப்பார். டவுட்ஃபுல்லாக சொல்கிறது, டவுட்ஃபுல் பாஸ்ட் எல்லாம். லாலா லஜபத் ராய் கஹா ரகே? லாலா லஜபத் ராய் எங்கே வசித்து கொண்டிருக்கிறார்? லாலா லஜபத் ராய் மும்பை மே ரகே ஹோங்கே. லாலா லஜபத் ராய் மும்பையில் வசித்து கொண்டிருக்கலாம். கோபால் ने रामदास से कितने रुपये दिए? கோபால் ராம்தாஸுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்? கோபால் ने रामदास से 100 रुपये लिए होंगे. கோபால் ராம்தாஸுக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கலாம். தாஜ்மஹால் बनवाने में कितने रुपये खर्च हुए दे? தாஜ்மஹால் கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவாயிற்று? கர்ஜினா செலவு பண்ணுறது, பனவானே பண்ணுறது, கட்டுறது. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவழித்திருக்கலாம்? தாஜ்மஹால் பனவானே மே கரோடே ருபே கர்ஜ் ஹுவே ஹோகே. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு 1 கோடி ரூபாய் மேலே செலவாயிருக்கலாம். 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கலாம். நான் நோட் பண்ணிங்க.
उस सागर में कितने लोग रहे இந்த நகரத்தில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் उस सागर में लाखों की संख्या में लोग रहे होंगे இந்த நகரத்தில் லட்சக்கணக்கான பேர் தங்கியிருந்திருக்கலாம் क्या सागर में कितने लोग रहे இந்த நகரத்தில் எத்தனை பேர் தங்கியிருந்தார்கள் उस सागर में लाखों की संख्या में लोग रहे होंगे இந்த நகரத்தில் லட்சக்கணக்கான இந்த நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருந்திருக்கலாம் ஃபார்ம் கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் த பிலோ கிவன் வேர்ப்ஸ் கயா ஹோகா போயிருக்கலாம் ராம் டில்லி கயா ஹோகா ராம் டில்லி போயிருக்கலாம் दिए होगे राम ने मोहन के 5 रुपये दिए होगे கொடுத்திருக்கலாம் राम ने मोहन को 5 रुपये दिए होगे கொடுத்திருக்கலாம் ராம் மோகனுக்கு 5 ரூபாய் கொடுத்திருக்கலாம் की होगी உதவி செய்யறது राम ने मोहन की मदद की होगी ராமன் மோகனுக்கு உதவி புரிந்திருக்கலாம் ராம் மோகனுக்கு உதவி புரிந்திருக்கலாம் சுனி ஹோகி கேட்டிருக்கலாம் ராம்னே கஹானி சுனி ஹோகி ராமன் இந்த கதையை கேட்டிருக்கலாம் சுனி ஹோகினா கேட்டிருக்கிறது லாயா ஹோகா கொண்டு வர்றது நவகர் பாஜார் சே சாமான் லாயா ஹோகா வேலைக்காரன் பஜாரிலிருந்து மார்க்கெட்டிலிருந்து சாமான் கொண்டு வந்திருக்கலாம் दी होगी டாக்வாலா ने उसे चिट्ठी दी होगी கொடுக்கறது டாக்வாலா போஸ்ட்மேன் ने उसकी चिट्ठी दी होगी அவனுக்கு கடிதம் கொடுத்திருக்கலாம் दी होगी देखे होगे பார்த்திருக்கலாம் आपने मदुரை में कई जगह देखे होगे நீங்கள் மதுரையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் कई जगह देख होगे நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் लिखी होगी उसने एक चिट्ठी लिखी होगी எழுதியிருக்கலாம் उसने एक चिट्ठी लिखी होगी அவனுக்கு கடிதம் எழுதியிருக்கலாம் அவனுக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கலாம் पढ़ाया होना நடத்தியிருக்கலாம் பாடம் शिक्षक ने एक पाठ पढ़ाया होगा ஆசிரியர் இந்த பாடத்தை நடத்தியிருக்கலாம் पढ़ाया होगा நடத்துறது பாடத்தை शिक्षकனா ஆசிரியர் ट्रांसलेट टू हिंदी में अनुवाद कीजिए ஹிந்தியில் அர்த்தம் போட்டிருக்கேன் கோபால் ஜி நேற்றைய கூட்டத்தில் பேசியிருக்கலாம் गोपाल जी might have spoken at yesterday's meeting गोपाल जी कल सभा में बोले होंगे गोपाल जी நேற்றைய கூட்டத்தில் கோபால் ஜி கல் சபா में பேசியிருக்கலாம் போலே ஹோகே गोपाल might have spoken गोपाल बोले होंगे at yesterday's meeting कल सभा में ஜப்பான் சீனாவை தோற்கடித்திருக்கக்கூடும் ஜப்பான் might have defeated China जापान ने चीना को हराया होगा जापान ने चीना को தோற்கடித்திருக்கக்கூடும் हराया होगा जापान might have defeated जापान कराया होगा might have defeated चाइना के जापान ने कराया होगा चाइना ने चीन को जापान चीनाவை தோற்கடிக்கக்கூடும் जापान might have defeated China जापान
might have defeated हराया होगा चाइना में चीने की. சீதா ரஷ்யாவில் பல மாதங்கள் இருந்திருக்கலாம். கீதா ரஷ்யாவில் பல மாதங்கள் இருந்திருக்கலாம். கீதா might have lived in Russia for several months. गीता रूस में कई महीनों रही होगी. गीता रशिया से பல மாதங்கள் कई महीनों இருந்திருக்கலாம். रही होगी. गीता might have lived. गीता रही होगी इन रशिया फॉर सेवरल मंथ्स. रशिया में कई महीनों. गीता रशियाவில் பல மாதங்கள் இருந்திருக்கலாம். गीता might have lived in Russia for several months. गीता कल में कई महीनों रही होगी. नोट पढ़ेंगे. நான் இந்த படத்தை பார்த்திருக்கலாம். ஐ மைட் ஹவ் சீன் திஸ் பிக்சர். मैंने एक तस्वीर देखा होगा. நான் இந்த படத்தை मैंने एक तस्वीर பார்த்திருக்கலாம். देखा होगा. ஐ மைட் ஹவ் சீன் मैं देखा होगा दिस पिक्चर एक तस्वीर. ரயில் வண்டி வந்திருக்குமா? would the train have arrived? क्या रेलगाड़ी आई पहुँचे होगी? रईल वंडी क्या रेलगाड़ी वंदिरुक्कुमा आई पहुँचे होगी. would the train क्या रेलगाड़ी have arrived आई पहुँचे होगी. रईल वंडी वंदिरुक्कुमा would the train have arrived. क्या रेलगाड़ी पहुँचे होगी. அவன் போய் பேசியிருக்கலாம். அவள் போய் பேசியிருக்கலாம். she might have told a lie. वह झूठ बोली होगी. அவள் பொய். वह झूठ பேசியிருக்கலாம். बोली होगी. she might have told. वह बोली होगी. ये लाई झूठ. அவள் போய் பேசியிருக்கலாம். அவள் போய் பேசியிருக்கலாம். she might have told a lie. वह झूठ बोली होगी. அவர்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். they might never have done so. उन्होंने कभी ऐसा नहीं दिया होगा. அவர்கள் ஒருபோதும் உன்ஹோனே கபி ஐசா அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். நஹி தியா ஹோகா. தே மைட் ஹாவ் நெவர் டன். உன்ஹோனே கபி நஹி தியா டன் சோ தியா ஹோகா. அவர்கள் ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள். அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். they might never have done so.
उनको कभी नहीं ऐसा नहीं दिया होगा. அவர்கள் ஒருபோதும் உன்கோனை கபி ஐசா அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். நகி தியா ஹோகா, தே மைட் நெவர் ஹேவ் டன். உன்கோனி கபி ஐசா வஹா தியா சோ ஹோகா. நேற்று அங்கே மழை பெய்திருக்கலாம். இட் மைட் ஹேவ் ரெயின்ட் தேர் எஸ்டர்டே. கல் வஹா பானி பர்சா ஹோகா. நேற்று அங்கே கல் வஹா மழை பெய்திருக்கலாம். பானி பர்சா ஹோகா. இட் மைட் ஹேவ் ரெயின்ட் வஹா பானி பர்சா தேர் எஸ்டர்டே. கல் ஹோகா. நேற்று அங்கே மழை பெய்திருக்கலாம். இட் மைட் ஹேவ் ரெயின்ட் தேர் எஸ்டர்டே. கல் வஹா பானி பர்சா ஹோகா. அவன் நேற்று இரவில் தூங்கியிருக்க மாட்டான். he might have not slept he might have not slept last night. वह कल रात को सोया नहीं होगा. அவன் நேற்று வஹ் கல் இரவில் ராத் கோ தூங்கியிருக்க மாட்டான். சோயா நகி ஹோகா. he might have not have slept. वह सोया नहीं होगा லாஸ்ட் நைட். கல் ராத். அவன் நேற்று இரவில் தூங்கியிருக்க மாட்டான். he might have not have slept last night. वह कल रात को सोया नहीं होगा. அவர்கள் உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். they might not have understood your words. उन्होंने तुम्हारी बातें नहीं समझी होगी. அவர்கள் உன் வார்த்தைகளை உன்கோனே துமாரி பாத்தோ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நகி சம்ஜி ஹோகி. they might not have understand. उन्होंने नहीं समझी होगी your words. तुम्हारे बातों. அவர்கள் உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். they might not have understood your words. उन्होंने तुम्हारी बातें नहीं समझी होगी. நான் நோட் பண்ணிங்க. என்ன விஷயம்?
पार्ट 5 खेत खेत मत मत भूतकाल खेत खेत मत भूतकाल past conditional tense நிபந்தனையுடன் கூடிய இறந்த காலம். Rewrite the following sentences using conditional past tense. हमें एकता नहीं दी इसलिए हमारा देश पराधीन था. நம்ம ஒற்றுமை இல்லாதனால நம்ம பாரதம் அடிமைப்பட்டிருக்கக்கூடும். अगर हमें एकता होती तो हमारा देश पराधीन ना होगा. நம்ம ஒற்றுமை இருந்திருந்தால் நம்ம தேசம் அடிமைப்பட்டிருக்காது. நம்ம ஒற்றுமையாக இல்லை, அதனால் வந்து தேசம் வந்து அடிமைப்பட்டிருக்கிறது. நம்ம ஒற்றுமையாக இருந்திருந்தால் நம்ம தேசம் அடிமைப்பட்டிருக்காது. गोपाल नहीं आया इसलिए वे बोलते नहीं गए. கோபால் நகி ஆயா इसलिए वे खेलते नहीं हो गए. கோபால் வரவில்லை, அதனால் விளையாடவில்லை. अगर கோபால் आता तो वे खेलते जाते. கோபால் வந்திருந்தால் விளையாடி இருந்திருக்கலாம். जब पानी बरसता है तब मेढक जरूर बोलते हैं. எப்போது மழை பெய்கிறதோ அப்போது தவளையின் சத்தம் கேட்கும். अगर पानी बरसता तो केवल जरूर बोलते. और जब पानी बरसता है तब मेढक जरूर बोलते हैं. எப்போது மழை பெய்கிறதோ அப்போது தவளையின் சத்தம் கண்டிப்பாக கேட்கும். अगर पानी बरसता तो மழை பெய்யும் போது मेढक जरूर बोलते. தவளையின் சத்தம் கண்டிப்பாக கேட்கும். घी में बूढ़ी अच्छी बनाती है पर आज भी नहीं है. நெய் இருந்தால் நல்ல பூரியை செஞ்சிருக்கலாம், ஆனால் இப்போது நெய் இல்லை. अगर आज घी होता तो बूढ़ी अच्छी बनती. ஒருவேளை நெய் இருந்திருந்தால் நல்லா பூரி செஞ்சிருக்கலாம். मेरे पास रुपया नहीं है इसलिए मैं किताब नहीं खरीदा. என்னிடம் பணம் இல்லை, அதனால் நான் புத்தகங்கள் வாங்கவில்லை. கிதாப்னால் தப்பாக இருக்குது, கிதாப் இது. अगर मेरी पास रुपया होते तो मैं किताब खरीदा. என்னிடம் பணம் இருந்திருந்தால் நான் புத்தகத்தை வாங்கியிருப்பேன். என்னிடம் பணம் இல்லை, அதனால் நான் புத்தகத்தை வாங்கவில்லை. என்னிடம் பணம் இருந்திருந்தால் நான் புத்தகத்தை வாங்கியிருப்பேன். वह मोटर से यहाँ नहीं आया इसलिए जल्दी नहीं पहुँचा. இந்த மோட்டார் வண்டி வரவில்லை, அதனால் வந்து சீக்கிரம் போக முடியவில்லை. अगर वह मोटर से आया वह यहाँ आया तो जल्दी पहुँचा. ஒருவேளை மோட்டார் வண்டி வந்திருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் போய் சேர்ந்திருப்போம். दो भी कपड़े नहीं लाया इसलिए मैं आपके साथ नहीं आ सकता. வண்ணான் வரவில்லை, துணியை கொண்டு வரவில்லை, அதனால் நான் அவனிடம் செல்லவில்லை. अगर दो भी कपड़े लाता तो मैं आपके साथ जाता. ஒருவேளை வண்ணான் துணி கொண்டு வந்திருந்தால் நான் அவனிடம் சென்றிருப்பேன். फ्रांस के पास काफ़ी तोहफे नहीं दी इसलिए वह लड़ाई में नहीं जीता. பிரான்ஸுக்கிட்ட போதுமான பீரங்கிகள் இல்லை, அதனால் சண்டையில் ஜெயிக்க முடியவில்லை. अगर फ्रांस के पास काफ़ी तोहफे होती तो वह लड़ाई में जीता. ஒருவேளை பிரான்ஸுக்கிட்ட போதுமான பீரங்கிகள் இருந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சண்டையை ஜெயித்திருப்பார்கள். நோட் பண்ணிங்க.
आप दवा खाएंगे तो आपकी तबीयत अच्छी हो जाएगी. நீங்கள் மருந்து சாப்பிட்டால் உங்கள் உடல்நிலை நன்றாக ஆகிவிடும். अगर आप दवा खाते तो आपकी तबीयत अच्छा हो जाती. நீங்கள் ஒரு வேளை மருந்து சாப்பிட்டு இருந்தால் உங்கள் உடல்நிலை நன்றாக ஆகியிருந்திருக்கும். நீங்கள் மருந்து சாப்பிட்டால் உங்கள் உடனே நன்றாக ஆகிவிடும். ஒருவேளை நீங்கள் மருந்து சாப்பிட்டு இருந்தால் உங்கள் உடல்நிலை நன்றாக ஆகியிருக்கும். वहाँ कोई अध्यापक नहीं है, होगे तो मैं हिंदी ज़रूर सीखना. அங்கே ஆசிரியர்கள் யாரும் இல்லை, இருந்திருந்தால் கண்டிப்பாக ஹிந்தி நான் கற்றிருந்திருப்பேன். அகர் கோழி அத்தியாபகர் यहाँ होते तो मैं हिंदी ज़रूर सीखता. அங்கே ஒருவேளை ஆசிரியர் இருந்திருந்தால் நான் வந்து ஹிந்தி கண்டிப்பாக கற்றுருந்திருப்பேன். கற்றுக்கொண்டிருந்திருப்பேன். டிரான்ஸ்லேட் இந்த ஹிந்தி மே அனுவாத் நிதியே. நான் 2 நிமிடம் முன்னால் பிறந்திருந்தால் இந்த நாட்டின் பிரதமர் ஆகியிருப்பேன். If I would have born 2 months earlier, I would have been the Prime Minister. अगर मैं 2 मिनट पहले जन्म लेता तो मैं प्रधानमंत्री बनता. நான் 2 நிமிடம் முன்னால் பிறந்திருந்தால் अगर मैं 2 मिनट पहले जन्म लेता இந்த நாட்டின் பிரதமர் ஆகியிருப்பேன். दो में प्रधानमंत्री बनता. If I would have born 2 minutes earlier, अगर मैं 2 मिनट पहले जन्म देता, I would have been the Prime Minister. दो में प्रधानमंत्री बनता. சில நிமிடங்கள் அதிகமாக தாமதித்திருந்தால் வண்டி கிடைத்திருக்காது. If you are delayed a few minutes more, you would have missed the train. अगर तुम कुछ मिनट देर करते तो गाड़ी नहीं मिलती. நீ சில நிமிடங்கள் அதிகமாக தாமதித்திருந்தால் अगर तुम कुछ मिनट देर करते वंडी கிடைத்திருக்காது. गाड़ी नहीं मिलती. If you have delayed a few minutes more, अगर तुम कुछ मिनट देर करते तो you would have missed the train. गाड़ी नहीं मिलती. गाड़ी नहीं मिलती. அவனுடைய உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் கட்டாயம் என்னை பார்க்க வந்திருப்பான். If his health had been good, he would certainly have come to meet me. अगर उसकी तबीयत ठीक होती तो वह ज़रूर मुझे देखने आता. அவனுடைய உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் अगर उसकी तबीयत ठीक होती तो कटाय में नहीं बंद पातिरपान वक्त ज़रूर मुझे देखने आता. If his health had been good, अगर उसकी तबीयत ठीक होती तो he would certainly have come to meet me. वह ज़रूर मुझे देखने आता. அவன் கேட்டிருந்தால் நான் அவனுக்கு கடன் கொடுத்திருப்பேன். If I would have lent him the money if he had asked for it. अगर वह मांगता तो मैं उसे उतार देता. அவன் கேட்டிருந்தால் if he had asked for it, அவன் கேட்டிருந்தால் अगर वह मांगता तो நான் அவனுக்கு கட்டாயம் கொடுத்திருப்பேன். நான் அவனுக்கு கடன் கொடுத்திருப்பேன். दो मैं उसे उधार देता. I would have lent him the money.
मैं उसे उतार देता। इफ़ ही हैड आस्क्ड फॉर इट, अगर दो मांगता दो। ना नोट पढ़ेंगे। நீ முன்னதாகவே சொல்லியிருந்தால் என்னுடைய மோட்டார் வண்டியை உனக்கு கொடுத்திருப்பேன். ஐ வுட் ஹவ் டோல்டு இஃப் ஐ வுட் ஹவ் டோல்டு டோல்ட் மீ ஐ வுட் ஹவ் டோல்ட் மீ பிஃபோர் ஐ வுட் ஹவ் given my car to you. If you would have told me, before, I would have given my car to you. अगर तुम पकड़े ही मुझसे बोलते दो, मैं अपनी मोटर गाड़ी तुमको देता. நீ முன்னதாகவே சொல்லியிருந்தால் அகர் தும் பகடே ஹி முझसे बोलता दो, என்னுடைய மோட்டார் வண்டியை உனக்கு கொடுத்திருப்பேன். मैं अपनी मोटर गाड़ी तुमको देता. If you would have told me before, अगर तुम पकड़े ही मुझसे बोलते दो, I would have given my car to you. मैं अपनी मोटर गाड़ी तुमको देता. என் நண்பர் இன்று பேசியிருந்தால் நான் கட்டாயம் கூட்டத்திற்கு பேசியிருப்பேன். If my friend had spoken today, I would have certainly have gone. I would certainly have gone to the meeting. अगर मेरा दोस्त आज बोलता तो मैं ज़रूर सभा में जाता. என் நண்பர் இன்று பேசியிருந்தால் अगर मेरा दोस्त आज बोलता तो என் நண்பர் என்று பேசியிருந்தால் अगर मेरा दोस्त आज बोलता तो நான் கட்டாயம் கூட்டத்திற்கு போயிருப்பேன். तो मैं ज़रूर सभा में जाता. If my friend had spoken today, अगर मेरा दोस्त आज बोलता तो I would certainly have gone to the meeting.
मैं ज़रूर सभा में जाता. அவன் இந்த வீட்டிற்கு 2,00,000 ரூபாய் கொடுத்திருந்தால் நான் இதை விற்றிருப்பேன். If he had paid 2 lakhs rupees for this house, I would have sold it. अगर वह 2 लाख रुपये तुम घर के लिए देता तो मैं इसे बेचता. அவன் இந்த வீட்டுக்கு 2 லட்சம் கொடுத்திருந்தால் अगर वह 2 लाख रुपये इस घर के लिए देता நான் இந்த இதை விட்டிருப்பேன். मैं इसे बेचता तो मैं इसे बेचता. If he had paid 2 lakhs rupees for this house, अगर वह 2 लाख रुपये इस घर के लिए देता तो I would have sold it. मैं इसे बेचता. ராமர் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் சுக்ரீவனை வாளிடமிருந்து யார் காப்பாற்றியிருப்பார்? If Ram had not been there, who would have saved Sugriv from Vali? अगर राम रहा होते तो सुग्रीव को वाली से कौन बचाता? ராமர் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் இஃப் ராமன் வஹா होते तो सुग्रीवन वालिडमिருந்து யார் காப்பாற்றியிருப்பாங்க? सुग्रीव को वाली से कौन बचाता? If Ram had not been there, अगर राम वहाँ होते तो who would have saved सुग्रीव from वाली? सुग्रीव को वाली में कौन बचाता? என்னிடம் பணம் இருந்திருந்தால் நான் இந்த படத்திற்கு ரூபாய் 1,00,000 கொடுத்திருப்பேன். If I had the money, I would have given 1 lakh rupees for this picture. अगर मेरे साथ मेरे पास रुपये होते तो मैं इस तस्वीर के लिए 1 लाख रुपये देता. என்னிடம் பணம் இருந்திருந்தால் अगर मेरे पास रुपये होते तो நான் இந்த படத்திற்கு ரூபாய் 1,00,000 கொடுத்திருப்பேன். मैं इस तस्वीर के लिए 1 लाख रुपये देता. If I had the money, अगर मेरे साथ रुपये होते तो I would have given 1 lakh rupees for this picture. मैं इस तस्वीर के लिए 1 लाख रुपये देता. नोट पढ़ेंगे. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.